நீங்க வெயிட் குறைக்கணுமா, கேலரி டெபிசிட்ல வந்து இருங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆக்சுவலி இந்த கேலரி டெபிசிட்னா வந்து என்ன, நம்ம கேலரி டெபிசிட்ல தான் வந்து இருக்குமா அப்படின்றத ஐடென்டிஃபை பண்றதுக்கு ஒரு 3 விஷயத்தை இந்த வீடியோல வந்து நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி நீங்க என்ன என்னோட 30 டேஸ் வெயிட் லாஸ் சேலஞ்சை ஜாயின் பண்ணி வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா தாராளமா என்ன வாட்ஸ்அப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ்க்கு மறக்காம என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. கேலரி டெபிசிட் அப்படின்னா வேற ஒண்ணுமே வந்து கிடையாது. உங்களோட மெயின்டைன் கேலரிஸ்ல இருந்து கொஞ்சம் கேலரி கம்மியா வந்து சாப்பிடுறது. ஒரு உதாரணத்துக்கு ஒரு நாளைக்கு உங்களுக்கு ஒரு 2000 கேலரிஸ் தேவைப்படுது அப்படின்னா குறைச்சி ஒரு 1700 கேலரி இல்ல 1800 கேலரியா வந்து சாப்பிட்றது தான் கேலரி டெபிசிட் அப்படின்றதே சொல்றது. நீங்க கேலரி டெபிசிட்ல கரெக்டா இருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சிம்டம் என்ன தெரியும்னா, உங்களோட எனர்ஜி லெவல் ரொம்ப அதிகமாலாம் வந்து இருக்காது. கொஞ்சம் எனர்ஜி லெவல் கம்மியா இருக்கிற மாதிரியே நீங்க வந்து ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ உங்களோட பாஷையில கொஞ்சம் டயர்டா வந்து இருக்கிற மாதிரி நீங்க ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா நீங்க கேலரி டெபிசிட்ல வந்து இருக்கீங்க அப்படின்றது வந்து அர்த்தம். ரெண்டாவது, நீங்க சாப்பிடுறீங்க ஆனா உங்களுக்கு வந்து பசியே வந்து எடுக்கல அப்படின்ற மாதிரி நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா நீங்க கேலரி டெபிசிட்ல வந்து இல்ல. கொஞ்சமாச்சும் உங்களுக்கு பசி எடுக்கிற மாதிரி வந்து ஃபீல் இருந்துகிட்டே வந்திருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா நீங்க கேலரி டெபிசிட்ல வந்து இருக்கீங்க. மூணாவது சைன், எதனா உங்களோட பாடி காம்போசிஷன்ல வந்து சேஞ்சஸ் வந்து தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். ஒன்னு உங்களோட வெயிட் வந்து குறையும், ரெண்டாவது உங்களோட ஃபேட் லெவல் வந்து குறையும், மூணாவது உங்களோட பாடியில வந்து மெஷர்மெண்ட்ஸ் வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். இந்த மாதிரி இருந்தாலும் நீங்க கேலரி டெபிசிட்ல வந்து இருக்கீங்க அப்படின்றது தான் வந்து அர்த்தம்.